கிளம்பிட்டான். சிபிஐ என்னோட ஏரியாவை கிராஸ் பண்ணிட்டான். Good morning, sir. Good morning. I am Guruvayur Keshav Nair, IPS. இவரெல்லாம் ஜட்ஜி கேஸ்ல இந்த டீமான சார். மிஸ்டர் நாராயணன், மிஸ்டர் சங்கரன். சார். குட் மார்னிங் சார். ஐ அம் ஹெட் கான்ஸ்டபிள் கந்தசாமி. இந்த டீம்ல நானும் ஒருத்தன் சார். நம்ம சந்திப்பின் அடையாளமா ஒரு சின்ன அன்பளிப்பு. என்னது? புத்தகம் சார், புத்தகம். இத வீட்ல பத்திரமா வச்சு காலாகாலத்துக்கு படிச்சீங்கன்னா உங்களுக்கு அறிவும் ஊறும், ஏன் ஞாபகமும் வரும். புத்தகம் ஒரு வள்ளிய சிநேகிதன்னு ஷேக்ஸ்பியரே சொல்லியிருக்காருன்னு சார் தான் பறிச்சு. சார், ஒரு சின்ன மனுஷன் ஒரு பெரிய மனுஷனுக்கு அன்பளிப்பு கொடுத்தா சந்தோஷமா வாங்கிட்டு போனோம். முறைச்சிட்டு போறாரு சார். என் அறிவு கண்ணை திறந்த மாதிரி நீங்க அவருடைய அறிவு கண்ணையும் திறங்க. அவர் அறிவு கண்ணை திறக்கிறது இருக்கட்டும், முதல்ல நீ எந்த அறிவு கண்ணை திறந்தாச்சலே. தேங்க்யூ சார். அது எந்த விதத்துல தெரிஞ்சுக்கலாமா? உலகத்துல எவனவனுக்கு அட்வைஸ் கொடுக்கணும், எவனவனுக்கு அட்வைஸ் கொடுக்கண்டான்னு இப்ப நான் அறிஞ்சோம். இதே சார்
ಈ ಕೇಸಲ್ಲಿ நான் என்கொயரி பண்ண எல்லா டீட்டெயில்ஸ் இதில் உண்டு சார். மொத்தம் 117 பேர் விசாரிச்சு. அதில் சந்தேகப்படுற 7 பேர் அரசஞ்சு விசாரிச்சு ஒன்றும் டெவலப்மெண்ட் இல்லை சார். டீட்டெயில்ஸ் மொத்தம் இதில் உண்டு சார். நீங்கள் படிச்செங்கில் மனசிலாகும் சார். உடனடியாக நான் படம் வரைகிறதுக்கு ஒரு டிராயிங் போர்டும் ஸ்கெட்ச் பண்ணி ரெடி பண்ணுங்க. படமோ? யூ மீன் ஓவியம்? எனக்கு பொழுது போகலன்னா உடனடியாக நான் படம் வரைய ஆரம்பிச்சிருவேன். எனக்கு பொழுது போகலன்னா பாத்ரூமில் உட்காந்து புக்கு படிப்பேன். நீங்கள் வேணா இங்கே படிங்க. சாரி சார். ஆஹா பிரமாதம். ஏடோ இன்னும் வரைய தொடங்கலடா. அவர் பேனாவை பிடிக்கிற ஸ்டைலை பார்த்தாவே தெரியல எவ்வளோ பெரிய வேலைக்காரன்னு. இவன் யாரு, எங்க இருக்கான்னு உடனடியா கண்டுபிடிச்சாகணும். படம்லாம் நல்லா வரையறீங்க, ஓகே. உங்க கற்பனையில வந்தவன நாங்க எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இவன் கற்பனை இல்ல, நிஜம். இன்னைக்கு என்ன கொலை செய்ய முயற்சி பண்ணவங்களை இவனும் ஒருத்தன். நேத்து வரைக்கும் என்ன கொலை செய்ய யாருமே முயற்சி பண்ணல. இன்னைக்கு இந்த கேஸ பொறுப்பேத்துக்க வரும்போது வழியில என்ன கொலை செய்ய முயற்சிக்கிறாங்கன்னா ஜட்ஜ கடத்தினவங்களுக்கும் இவனுக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. இந்த நூலை பிடிச்சா அந்த மலையை இழுத்தரலாம். நீங்க சொன்னதை செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது சார். உங்க வெற்றிக்கு பின்னாடி நான் இருக்கிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு சார். இல்ல நாங்கெல்லாம் இருக்கிறோம்னு சொல்ல வந்தேன். என்னதான் இருந்தாலும் போலீஸ் போலீஸ் தான், சிபிஐ சிபிஐ தான். ஏட்டு தான். கேட்டியா? ஒரு சின்ன சந்தேகம் கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களா? தொப்ப நெருப்புன்னா சுடணும், பூமின்னா சுத்தணும், போலீஸ்னா சந்தேகப்படணும். கேளு கேளு. 1.5 மாசமா அந்த கேஸ் விஷயமா நாமளும் தெருத்தலா சுத்தி இருந்தோம். ஒரு தெருநாய் கூட கிடைக்க வரல. ஆனா இவர் வரான்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே அட்டாக் ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி? வீட்டுக்குள்ள சுண்டலி வருதுன்னா எவனா பயப்படுவானா? ஆனா வீதியில சிங்கம் வருதுன்னு சொல்லி பாரு. அப்படிதான் இவரு சிங்கம். இவர் எங்க வந்துட போறாருன்னா பல வில்லனுங்க முட்டுக்கட்ட போறாங்க. கடைசியில அவங்க தான் துண்டக்கான துணியக்கான ஓட போறாங்க. சரியா சொன்னீங்க கேட்டியா? ஓட்டேரி சங்கர் 27 பிள்ளையார் கோயில் தெரு, ஓட்டேரி. என்ன இது? காவி வேஷ்டி சார். ரவுடி வீட்டுல எப்படியா காவி வேஷ்டி இருக்கும்? இப்பெல்லாம் காவி வேஷ்டி எங்க வேணாலும் வரும் சார். சொல்ல முடியாதியா? உள்ள எதனா இருக்க உதறி பாரு. எவட நோக்கினும் சைக்கிள் செயின், கத்தி, துப்பாக்கி சார். உருப்படி ஆட்டி ஏதும் கிட்டல சார். கந்தசாமி சார், அங்க குப்பை கூட இருக்கு பாரு. நீ போலீஸ்காரனா என்னத்த குப்பை கொட்ட போறேன்னு எங்க அப்பா கேட்டது கரெக்டா இருக்கு. கந்தசாமி சார், எங்க கொண்டு போற? வெளியே கொட்ட போறேன். இங்க கொண்டு வா. சார், அவனுக்கே தேவையில்லைன்னா குப்பையில போட்டிருக்கான். இதுல நமக்கு என்ன கிடைக்க போகுது? கிரிமினல்ஸ் தேவையில்லைன்னு ஒதுக்குற விஷயத்துல தான் போலீஸுக்கு தேவையானது கிடைக்கும். கொட்டு. நான் பாருங்க, 2 குவார்டர் பாட்டில், ஒரு பீரு, பிரியாணி சாப்பிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா சிக்கனா மட்டன் தான் கண்டுபிடிக்க முடியல. இது என்ன நம்பர்னு தெரியுதா? 84435877 கோடு 6 OE. உனக்கு கண்ணு தெரியுதான்னு கேட்கல, இது என்ன நம்பர்னு கேட்டேன். தெரியாது சார். இது கொரியர் நம்பர். அவனுக்கு யாரோ கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. ஒண்டர்ஃபுல் சார்.
ஆமா சார், அந்த அட்ரஸ்ல போன மாசம் 10ஆம் தேதி ஒரு பார்சலை டெலிவரி பண்ணிருக்கோம். எங்கிருந்து அனுப்பியிருக்காங்க? டி நகர் பென்ஸ் பார்க் ஹோட்டல்ல இருந்து சார். அனுப்புனது யாரு? ஜாஸ்மின் ஒரு பொண்ணு சார். ஜாஸ்மின். என்னடி ஜாஸ்மின், உன் லவர் ஓட்டேரி சங்கர் கொஞ்ச நாளா ஆளே காணோம். எங்க போறான்? யாரையாவது கைய வெட்டணும் காலை வெட்டணும்னு ஆர்டர் வந்திருக்கோம். கடைசியில பணத்தை எடுத்துக்கிட்டு இங்க தானே வந்தாகணும். வரட்டும் வரட்டும். பச்சை குதிரை என்ன தாண்ட வரியா? பச்சை குதிரை தாண்ட வரியா? காயம் போட்டு ஆட்டத்துல சேர வரியா? பச்சை குதிரை தாண்ட வரியா? ஏய் என்ன வரியா? ஏய் யூ ராஸ்கல். என்னடி பெருசா பத்தினி வேஷம் போடுற? அங்க அந்த ஆட்டம் அண்ணா ஹோட்டலை தாண்டிட்டா கண்ணகி ஞாபகம் வருதா? ஒரு ரேட் என்னன்னு சொல்லு கண்ணு. 20 25? செருப்பு பிஞ்சிரும். ஆடத்தான் தெரியும்னு பார்த்தா நல்லாவே நடிக்கிறா. இது ரேட் ஏத்துறதுக்கு டெக்னிக் மாமா. டெக்னிக்கா? என்ன போலீஸ்கா? பண்ணு. ஏண்டா இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் யாரு? கங்காதரன் தானே? அவர் அடையார் மாமா. இங்க சேது. அட சேதுவா? நம்ம ராமமூர்த்தியோட பிரதர் மச்சான். வரட்டும். வர்ற வரைக்கும் என்ன பண்றது? பூ பறிப்போம். பறிச்சிருவோம். பூ பறிக்க வருகிறோம். ஏய் எந்த மாதம் வரீங்க? மாத்தி மாதம் வாரோம். மாத்தி வாரோம். ஏண்டா ஏன் ஆளுகிட்டே கலாய்க்கிறீங்களா? பசங்களா என்னடா பொடி பசங்களா திடீர்னு போஸ் கொடுக்குறீங்க? உங்களை மாதிரி எத்தனை பேரை பார்த்திருக்கேன் நானு. சொல்றா, எதுக்காக ஜட்ஜை கொலை பண்ண? சொல்றா. எத்தனை தடவை சொல்றது? 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பிட் பாயிண்ட் அடிச்சேன்னு எனக்கு 6 மாசம் தண்டனை கொடுத்தான். அதுக்கு தான் காத்திருந்து அவனை போட்டு தள்ள. இதை என்ன நம்ப சொல்றியா? சார் நீங்க அடிச்சீங்க அயால் செத்து போகும் சார். சாகட்டும். அந்த ஜட்ஜு குடும்பம் அழுது நீங்க பாத்தீங்களா? டேய் நீங்க எத்தனை அடிச்சீங்களா அயால் உண்மை பரையல சார். ஆபீசர் அடிச்சு ஸ்டேட்மெண்ட் வாங்க அயால் கோர்ட்ல பறஞ்சு கேஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகும். ஃபர்ஸ்ட் அயால கோர்ட்ல ப்ரொடியூஸ் சார். பின்ன போலீஸ் கஸ்டடியில் எடுக்கா சார். இவனை கோர்ட்டு கொண்டு வாங்க. என்ன இது? கொசு மருந்து அடிக்கிறாங்க சார். நீ குறைச்சி வண்டி நிறுத்தா, வண்டி போட்டும். லெஃப்ட் வா. வண்டி
வாடா ஓட்டேரி சங்கர், வாடா வாடா வா. என்னடா போலீஸ் கல்ல மண்ணை போட்டு ஓடி வந்துட்டியா? நீ புகைய போட்ட நான் எஸ்கேப் ஆகி ஓடான்ட்டேன். நான் புகை போட்டேனா? வண்டி அனுப்பலையடா. நீ அனுப்பலையா? அப்ப யாரு அனுப்பிச்சது? நான் தாண்டா அனுப்புனேன். இவனுக்கு பின்னாடி உன்ன மாதிரி எவனாவது ஒரு தாதா இருப்பான்னு தெரிஞ்சுதாண்டா இவனை நான் தப்பிக்க விட்டேன். புகை போட்டு ஆளை கடத்துறியா நீ? டேய், புகை நுழையாத இடத்துல கூட போலீஸ்காரன் நுழைஞ்சிருவான்டா. அந்த போலீஸ்காரன் நுழைய முடியாத இடத்துல கூட இந்த காசி விஸ்வநாதன் நுழைஞ்சிருவான்டா. சொல்றா, எதுக்காக ஜட்ஜை கடத்தி கொலை பண்ண? சுட போறியா? எங்க சுடு சுட முடியுமா? என்னால சுட முடியும். விச்சோ, நீ ஒருத்தன் தான் அரசாங்கம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஏப்பா, உனக்கு மேல 1008 அதிகாரிகள் இருக்காங்க. கோர்ட் இருக்கு, சட்டம் இருக்கு. சட்டத்துல 1008 ஓட்டை இருக்கு. எந்த ஓட்டையில எப்படி பூந்து எப்படி வெளியே வரணுங்கிறது எங்களுக்கு அத்துப்படி. ஆமா, இது என்ன 98 மாடல் தானே? 2.5 பாய்ஸுப்பா. வாச்சார, இந்த வீட்ட புச்சு புச்சா மாடல்லாம் என் வீட்டு அலமாரி மேல இருக்குது. பாக்குறியா? நிச்சயக்கண்ணா, நீ தினம் சுத்தமா தொடச்சு வச்சுக்கிறதுக்கு அரசாங்கமே உன் கையில துப்பாக்கி கொடுத்து வச்சிருக்கு. அத்தை விட்டுட்டு நீ நினைச்சப்பெல்லாம் டொப் டொப்பு சுட்டு தள்ளுறதுக்கு இல்ல. இதுல இருக்கிற ஒவ்வொரு புல்லட்டுக்கும் நீ கணக்காட்டி ஆகணும், தெரியுமில்ல? கரெக்டா சொன்ன தலைவா. ஆளாளு கண்ணா பின்னாடி கண்ணை தூக்கி வைக்கிறாருங்க. ஆடி போயிட்ட தெரியுமா? நான் காசி சொன்னதா சுட போறியா? சுடு 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 பாப்பா, சுடுன. சட்டத்துல எங்கெல்லாம் ஓட்டை இருக்குதுன்னு போலீஸ்காரன் சொல்லித்தாண்டா பொறுக்கிக்கே தெரியும். நீ எனக்கு சொல்லித்தரையா? இந்த 5 புல்லட்டுக்கு மட்டும் இல்ல, இன்னும் 50 புல்லட்டுக்கு கூட எப்படி கணக்கு காட்டுறதுன்னு எனக்கு தெரியும். ஏண்டா பதற? இது வெறும் 2.5 தான், 98 மாடல் தான். பாக்குறியா? இப்ப புரியுதாடா? ஒரு துப்பாக்கி எந்த வருஷத்து மாடலுங்கிறது முக்கியம் இல்ல, அது யாரோட கையில இருக்குங்கிறதா முக்கியம். இப்ப இதோட பவர் தெரிஞ்சதா? உண்மையை சொல்றேன், எதுக்காக ஜட்ஜை கடத்தி கொலை பண்ண? சத்தியமா எனக்காக இந்த கொலை பண்ணல சார். அவரை கடத்தி கொலை பண்ணா சிட்டில என் மேல இருக்க எல்லா கேஸையும் வாபஸ் வாங்கிக்கிறோன்னு 3 போலீஸ்காரங்க சொன்னாங்க சார். போலீஸ்? ஆமா சார். சிதம்பரநாதன், இன்ஸ்பெக்டர் செண்பகமூர்த்தி, இன்ஸ்பெக்டர் அழகப்பன்,